இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். ரொம்ப அருமையான பாடல். அன்பு இனிய இதயங்களே, இன்றைக்கு ஒரு அருமையான பெருவிழாவை நாம் கொண்டாடிட்டு வரோம். மூவொரு இறைவனுடைய பெருவிழா. தந்தை, மகன், தூய ஆவி ஒரே கடவுள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களிடம் இருக்கின்ற ஒரு அருமையான பண்பை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, அவர்கள் மூவரும் ஒரே வல்லமையும் ஞானமும் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அன்பும் சகோதரத்துவமும் அந்த இணக்கமும் இணைப்பிரிய பாசமும் அந்த ஒரு அருமையான பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கடைபிடித்து வாழ்வாக்குவோம் என்ற ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். ரொம்ப சனி குடித்தனம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. அருமையான நாளை கொண்டாடிட்டு இருக்கோம் ஃபாதர். இன்னைக்கு மூவொரு இறைவனுடைய பெருவிழா. ஒரு சிந்தனையோடு ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியார். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த தியாலஜிக்கலாக அது என்னப்பா ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் அப்படின்றது மாதிரிலாம் நிறையா இன்றைக்கி மறைவுரையிலலாம் இதற்குரிய விளக்கங்கள் கேட்டிருப்பாங்க. ரொம்ப அருமையான இது ஒரு தத்துவம். இதை நான் புரிந்து கொள்வது அல்லது இதை நான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முற்படுவதை விட இதில் இருக்கின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆன்மீகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆன்மீகம் அதாவது ஒரே எண்ணம், ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே சித்தம். இது இன்றைய குடும்ப வாழ்க்கையில் சரி, நம்ம சமூக வாழ்க்கையில் இந்த மாதிரியான சிந்தனை, எல்லாரும் ஒருமித்த சிந்தனையோடு எல்லாருமே நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான மொழி, பலவிதமான பண்பாடு, மதங்கள், நம்பிக்கைகள் இல்லைங்களா எல்லாம். ஆனால் நான் ஒரு இந்தியன் என்ற அந்த ஒருமித்த எண்ணம் இல்லைங்களா, ஒருமித்த எண்ணம். அப்போது இந்த வேறுபாடுகள் எல்லாம் களைந்து நாம் ஒருமித்த எண்ணத்தோடு இருப்பது தான் நமக்கு மாற்றி கொடுக்கும். அதை நம்ம எல்லாருமே நம்ம இந்திய நாட்டில் வாழ்கின்ற நம்ம ஒவ்வொருவரும் தலைவர்கள் முதல் கொண்டு சாதாரண குடிமக்கள் வரை இதை நாம் யோசிக்கணும். இன்றைக்கு ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதி கட்சி, அந்த ஜாதி கட்சி, இந்த மொழிக்காரன், அந்த மொழிக்காரன், என்னென்ன அதாவது இது நம்ம ஒரு மனித மாண்புக்கு எவ்வாறு அப்பாற்பட்டு இருக்கிறது என்பதை யாரும் உணர்றாங்களா, உணரலையா? நான் இன்னொரு மதம் என்பதால் அவனை வெட்டி கொள்வது, அவனை சிதைத்து விடுவது, இன்னொரு ஜாதி என்பதால் எனக்கு ஆகாதவன் என்று சொல்வது, இன்னொரு மொழி பேசுவதால் எனக்கும் அவனுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, அவன் நாசமாக போனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை இல்லையா? இந்த மனித தன்மைக்கே கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு செயல். இதை எவ்வாறு அங்கீகரிக்கிறாங்க? எப்படி இதற்காக கும்பல் கும்பலாக போய் வெட்டி கொள்கிறாங்க? அது ஒரு புரியாத இது தொடக்க காலத்திலேருந்து எத்தனை ஆயிரம் வருஷமாகவே இந்த பிரச்சனை மனித குலத்தில் இருக்குது. இன்றைக்கு இது புதிய பிரச்சனை இல்லை. இன்னும் வருங்கால, அதாவது ஒரு காலத்தில் மனிதனுடைய புரிதல் இன்றைக்கு அறிவியல் யுகம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் வளர்ந்து உச்சக்கட்ட நிலையில் நாம் இருக்கின்ற பொழுதும் கூட இன்னும் கற்கால மனிதர்கள் போல் வாழ்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது? இன்றைய இந்த திருவிழா, இந்த மூவொரு கடவுளுடைய திருவிழா, இதை நமக்கு மீண்டுமாய் கோடிட்டு காட்டுகிறது. ஒரே சிந்தனை, ஒரே செயல், ஒரே எண்ணம், ஒரே விதமான செயல்பாடு. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள் இருக்க வேண்டிய ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த மூவொரு இறைவன் எனக்கு நான் யோசிப்பது, நமது குடும்பங்களில், வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. 3 பிள்ளைங்களாம், ஒரு பிள்ளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஒரு பிள்ளை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், ஒரு பிள்ளை எதுலேயுமே இருக்காது.
அப்போ இவைகள் எல்லாம் இணைத்து ஒரு குடும்பம், ஒரு சிந்தனை, ஒரு அன்பு, ஒரு சித்தம் அப்படின்னு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அந்த குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கிறது. ஏன்னால் அங்கே கடவுளின் பண்பு நலங்கள் அங்கே குடியிருக்கிறது. அதைத்தான் இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் உணர்ந்தால் நல்லா இருக்கும். இந்த பாடத்தை மூவொரு இறைவன், என் தந்தை எதை நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செயல்படுத்துகிறேன். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது தான் என் உணவு. என் தந்தை என் வழியா என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான். இதெல்லாம் பாருங்க என்ன அழகா அந்த ஒருமைப்பாட்டை, ஒரு சிந்தனையை தூய ஆவியார் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். உங்களுக்கு துணையாளன உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அதனால் இவங்க 3 பேரும் பாருங்கள் என்ன அழகாக அந்த உள்ளே அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த 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 ஆன்மீகம் அவ்வளோ அழகான ஒரு ஆன்மீகம். இந்த மனித இனத்திற்கு தேவையான இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசரமான ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. அதனால் அன்புக்குரிய இணையதயங்களே, நிறையா பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இது இன்னொரு பிரசங்கம் இந்த நாள் முடிகிற நேரத்தில். இருந்தாலும் இதில் இருக்கின்ற நல்லவைகளை வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் மூவொரு இறைவனுடைய அந்த கடவுளுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ முதல் கடிதம் ஃபாதர், ஸ்டெல்லா அலெக்சாண்டர் கேஜிஎஃப்ல இருந்து ஃபாதர். பெங்களூர். இவங்க ஈஸ்டர் வாழ்த்துக்களை ஒரு ஜீசஸையே வரைஞ்சிட்டு ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க ஃபாதர். ரொம்ப நன்றிம்மா. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சிரத்தை எடுத்து உயிர்த்த ஆண்டோடைய அந்த அழகான படத்தை வரைந்து வெற்றி வீரராக அவர் உயிர்த்திருக்கிறார் என்பதை கையில் வெற்றி கொடியோடு நிற்கின்ற மாதிரியான அந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். கடவுள் அன்பானவர் மரியே வாழ்க அந்த படத்தோடு சேர்ந்து அவர்கள் நமக்கு ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களை சொல்கிறாங்க ஃபாதர். காட் இஸ் லவ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசத்திற்குரிய எங்கள் அன்பு ஆயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம்புலன்களாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் எம் தந்தையர்களுக்கு எப்படி நம் உடலாகிய மாதா சேனல் அதில் முக்கிய பகுதிகளாக ஐம்புலன்களாக திகழும், அதாவது எப்படி அந்த ஐம்புலன்கள் இல்லாமல் உடல் இயங்காதது போல் தந்தையர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாதா குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். தந்தையர்கள் நீங்கள் உறுதியாக இல்லாவிட்டால் இந்த மாதா சேனல் ஓடாது தந்தையே. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நன்றி நன்றி. ஒரு தலைப்பாக வருந்துகிறோம். தந்தையே, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரிவு நம்மை மிகவும் வருத்தத்தில் வேதனையிலும் சென்றுவிட்டது. அவர் நம்முடைய புன்னகைக்கு சொந்தக்காரர், சமாதானத்தின் தூதுவர், ஏழைகளின் பங்காளர், மொத்தத்தில் நம் உலக மொத்த மக்களுக்கு பாசமான திருத்தந்தை. அவரை பிரிந்து நம் எல்லோருக்கும் நிச்சயமாக வருத்தமும் வேதனையும் தான். என்ன செய்வது தந்தையே, எல்லாம் கடவுளின் சித்தம். மொத்தத்தில் அவர் ஒரு நடமாடி கொண்டிருந்த ஒரு புனிதர். நிச்சயமாக அவர் ஆண்டவரிடத்தில் தான் இருப்பார். நிச்சயமாக நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார். அவரை நினைத்தாலே அவருடைய சிரித்த முகம்தான் ஞாபகம் வருகிறது. அவருக்கு நன்றி கடன் செய்வது என்றால் அவரை நினைத்து தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். கடவுள் அவருக்கு நித்தியலை பாய்ச்சி தருவதாக. தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுடைய குருத்துவ நாள். தந்தையை, உங்களுடைய குருத்துவ நாள் 10/4/2024 அன்று உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொண்டேன். உங்களை எங்களுக்கு அர்ப்பணம் செய்த பெற்றோருக்கு மிக மிக நன்றி கூறுகிறேன். அவர்களை கடவுள் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தந்தையே மாதா சேனலுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஒரு புதையல் எப்படி புதையல் தோண்ட தோண்ட கிடைக்கும் பொக்கிஷம் போல் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான நற்பண்புகளை நல்ல செயல்களையும் தேடி தேடி கொடுத்து வருகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமோ கடவுள் உங்களை நல்ல சுகத்தோடு மன அமைதியோடு எல்லா நலன்களையும் பெற்று சந்தோஷமாகவும் மனநிறைவோடு வாழ இயேசுவின் அருளாலும் மாதாவின் பரிந்துரையாலும் வேண்டுகிறேன். 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்து உயிர்ப்பின் நிகழ்வுகள். தந்தையே, வழக்கம் போல் இந்த வருடமும் நம் கிறிஸ்து உயிர்ப்பின் நிகழ்வுகள் மிகவும் நேர்த்தியாகவும் கோலாகலமாகவும் இருந்தது. அதுவும் நம் அருமை தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்கள் நடத்திய இதுவே தகுந்த காலம் மிக மிக அருமையாகவும் மனதிற்கு ஒரு நிறைவு தருவதாகவும் இருந்தது. தந்தை பார்வை இல்லாவிட்டாலும் அவர் சொல்லும் நற்செய்தி வாசகமும் அதற்கு கொடுக்கும் அர்த்தமும் சொல்லும் விதமும் அவ்வளவு அருமையாக இருந்தது. இதை கேட்ட நாமும் ஒரு சிலவற்றை நம் வாழ்க்கையில் நடைமுறையாக்கினால் நல்லது. அடுத்ததாக, மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை.
தந்தையே, எவ்வளவோ நிகழ்வுகள் மாதா சேனலில் வருகிறது. அதில் இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்தளித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் பார்க்கும்போது மனசுக்கு மிகவும் வேதனை தருவதாக இருந்தது. ஆனாலும் அந்த துன்பத்திலும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ்கிறார்கள், கடவுளை நம்பி வாழ்கிறார்கள். தந்தையை அந்த மாதிரி இருக்கும் சகோதர சகோதரிகளை கண்டுபிடித்து அவர்களை நம் சேனலில் அவர்களை வரவழைத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீர்கள். இப்படியும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. நம் தந்தையரின் முயற்சிகளுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள். ஈஸ்டர் நிகழ்வுகள். தந்தையே, நம் ஆண்டவரின் உயிர்ப்பின் திருவிழா மிகவும் அருமையாக இருந்தது. திவ்ய நற்கருணை ஆராதனை மிகவும் வித்தியாசமானதாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தது. இரவு திருப்பலியும் மிகவும் அருமையாக இருந்தது. மொத்தத்தில் எல்லாம் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் முடிந்தது. அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். தந்தையை என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தினர் அனைவருடைய சார்பாகவும் நம் மாதா சேனலில் இருக்கும் ஆயர்களுக்கும் நம் தந்தையர்களுக்கும் நம் மாதா குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்கள் இனிமையான, அமைதியான, சந்தோஷமான ஆண்டவரின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் பாசமான ஜே. மேரி ஸ்டெல்லா அலெக்சாண்டர், கேஜிஎஃப்லேருந்து. ரொம்ப 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 சந்தோஷமாக, ரொம்ப நன்றி. அதாவது இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம்ன்றது வந்து எவ்வளவு இணக்கமானது, அன்பால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நான் எப்போவுமே வந்து ஆச்சரியப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் மற்றவரை பாராட்டுவது. அது எல்லாருக்கும் மனசில் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லுறது மீண்டும் சொல்லுறதுல தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து நல்லா செஞ்சுருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் வந்து அதை எங்கே அவன்கிட்ட சொல்லிட்டா பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு பயத்தில் வந்து அது சொல்லாமலே கேட்டாங்க, செஞ்சுருக்கார் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வந்து வெளிப்படையாக அருமையான வார்த்தைகளை சொல்லி இவ்வளோ நேர்த்தியாக செய்றீங்க, அப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு வந்து வார்த்தைக்கு வார்த்தை பாராட்டி 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 நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை எப்போது நினைக்கிறோம், எல்லாரையும் நினைத்து ஒவ்வொரு கடிதமும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை தாண்டி வருகின்ற அந்த அன்பு உறவு இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கடிதத்துலேயும் இந்த ஒரு எல்லாத்தையும் நம்ம வாசித்து முடிச்சு கடைசியில் பார்த்தோம்னா அங்கே மிஞ்சி இருப்பது அன்பு, நல்ல எண்ணம், பாராட்டுகின்ற நல்ல அந்த பண்பு, இவைகளெல்லாம் நம்முடைய இனிய இதயங்களுடைய கடிதங்களில் ஒவ்வொன்றிலையும் வந்து அவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் நல்ல மனதிற்கு கடவுளுடைய ஆசிரியர் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு சந்தோஷமாக இருங்க. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஹாரி டி க்ரூஸ் அண்ட் ஃபேமிலி ஃபாதர், பெங்களூர்லேருந்து ஒரு ஆங்கில கடிதம். மாதா டிவி has been a great blessing to our family. We watch most of the programs that has been telecasted on a daily basis, particularly the Holy Rosary, Holy Mass, Divine Mercy, Adoration, Good Night Talk, and Live, etc. Vatican Top 10 is another interesting series which we don't forget to attend. It's good to know all the events virtually. Our Holy Father Pope Francis funeral mass, which was live telecasted by Mada TV, has been watched by us. Many thanks to Mada TV for all that you telecast on a religious note. Thank you அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி டி க்ரூஸ் ஃபேமிலி, பெங்களூர் ஃபாதர். ஹாரி டி க்ரூஸ் ரொம்ப ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் wonderful note of gratitude and appreciation. As I already said in the previous letter, it shows your generosity and your concern for us. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு கடிதம். ரொம்ப அழகாக பாராட்டி, உயிர்ப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், தினந்தோறும் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அத்தனையும் மிக நேர்த்தியாக நீங்கள் ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஹாரிஸ் டி க்ரூஸ் வந்து மிகச்சிறப்பாக பெங்களூர்லேருந்து கடிதம் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய லூர்து அமலராணி அம்மா எழுதியிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் உள்ள தூரம் என்பது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறோம் என்பதில் உள்ளது.
இன்றைய நமது வாழ்வு இன்னொரு வாழ்வின் விதை என்பது போல நேரத்தையும் நாட்களையும் மதிப்புள்ளதாக செய்து கொண்டிருக்கும் நமது மாதா தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. 29/5/2025 அன்று ஒளிபரப்பான நற்கருணை ஆசிரியில் கொடுக்கப்பட்ட தியான சிந்தனை வித்தியாசமான கண்ணோட்டத்தை தந்தது. எரிகோ பயணம் ஆபத்தானது. அதாவது கல்வர்களால் அடிக்கப்பட்டு குற்றுயிராக்கப்பட்ட நல்ல சமாரியன் கதையில் உள்ளது போல் நமது துக்கத்தில் இயேசு நல்ல சமாரியனாக நமக்கு உதவி செய்வார் என்றும், எருசலேம் பயணம் துன்பம் நிறைந்த பாடு கவலைகள் நிறைந்த பயணம், அதாவது இயேசுவின் சிலுவை மரணம் என்றும், எம்மாவு பயணம் உயிர்த்த ஆண்டவரை அப்பத்தில் கண்டு கொண்டது. நாமும் நாளும் இயேசுவை அப்பத்தில் கண்டு கொண்டால் எல்லாம் நமது வாழ்க்கையில் மாறும். அதாவது இயேசு நமது எதிர்நோக்காய் இருக்கிறார் என்ற விளக்கம் அருமை தந்தையே. 31/5/2025 காலை 6 மணி முதல் மறுநாள் 1/6/2025 காலை 6 மணி வரை ஒளிபரப்பப்பட்ட தொடர் ஜெபமாலை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. வேளாங்கண்ணி, பூண்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ், சுவிட்சர்லாந்து, இலங்கை போன்ற பல இடங்களின் சிறப்புமிக்க ஆலயங்களிலிருந்து ஜெபித்து ஒளிபரப்பப்பட்டது. ஆலயங்களை தரிசித்த நிறைவை தந்தது மட்டுமல்லாது ஜெபமாலை ஜெபிப்பதின் பலனையும் பெற்றுத்தருவதாக இருந்தது தந்தையே. பாராட்டுகள். 2/6/2025 அன்று ஒளிபரப்பான வத்திக்கான் டாப் 10 புதிய திருத்தந்தையின் முக்கிய சந்திப்புகள். கொலம்பியர், ஆஸ்திரேலியா நாடுகள் அதிபர்களை சந்தித்தது. 2028 சிட்னியில் நடக்கவிருக்கும் 100வது நற்கருணை மாநாட்டிற்கு அவரை அழைத்ததும், ரியோ டி ஜெனிரோவில் நடந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக திருத்தந்தை அனுப்பிய செய்தி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் வழியை இவரும் தொடர்கிறார் என்பதை புரிய வைத்தது. மேலும் அவரது டென்னிஸ் விளையாட்டு பிரியம் பற்றி அகஸ்டின் சபை துறவி பகிர்ந்தது நினைவில் நிற்கிறது. ஜூன் 5, 6, 7 தேதிகளில் ஒலிபரப்பான வாழ்வு தரும் இறைவாழ்த்தை நிகழ்ச்சியில் தூய ஆவியாரின் பெருவிழா பற்றிய இறைவார்த்தை பகிர்வு மிக சிறப்பாக இருந்தது. இதில் விவிலியத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலம், நீர் மேல் ஆவியானவர் அசைவாடியது, உலகம், மனிதனின் தொடக்கம். 2 இயேசுவின் காலம், பெந்தகோஸ்து அனுபவம், ஆவியின் செயல்பாடு, ஆவியானவரின் வாழ்க்கை, அனுபவ வாழ்க்கை. 3 திரு அவையின் காலம், சீனாய் அனுபவத்தை சீடர்கள் பெந்தகோஸ்தே நாளில் பெற்றது. பாபேல் நிகழ்வு மனிதரை பிரித்தது, பெந்தகோஸ்தே நிகழ்வு மனிதரை இணைத்தது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று உணர்த்துவது ஆவியார்தான். 2 வாழ்வு நமக்கு தரப்பட்டுள்ளது. 1 மனிதனாக வாழ, 2 கடவுளின் பிள்ளையாக வாழ. ஆவியால் இயக்கப்பட்டால் மட்டுமே கிறிஸ்துவ வாழ்வு வாழ முடியும் என்று அளித்த விளக்கங்கள் அருமையாக இருந்தது. இன்னும் பலவற்றை தொடர்ந்து பகிர விழைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ஐயோ அக்கா முடியல. அதாவது எப்படி இவங்க அதாவது இவ்வளவு நுணுக்கமாக அந்த நிகழ்ச்சிகளை கவனித்து அதில் தரப்படுகின்ற செய்திகளை உள்வாங்கி அதை தன்னதாக்கி கொண்டு இப்படி ஒரு கடிதம் இவ்வளோ அவங்க கடிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும். அதாவது சிந்தனையை தூண்டி எழுப்புகின்ற விதத்தில் நம்ம ஒரு சிந்தனையை கொடுத்துருப்போம், ஆனால் இவங்க கடிதம் இன்னொரு சிந்தனை நமக்கு தூண்டி எழுப்போம். அந்த தொடக்க கடிதத்துடைய முதல் 2 வரிகள், அதாவது இன்றைக்கு நாளைக்கு இந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட அந்த தூரம் இன்றைய நாளில் நான் எவ்வாறு செயல்பட்டேனோ அதை வைத்து இருக்கிறது. சிலர் எந்திரிச்சோன்னே என்னடா இன்றைக்கி நான் அந்த நாளே போக மாட்டேங்குதுன்ட்டு சோம்பேறித்தனமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சொல்லுவாங்க, ஐயோ இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருக்குது, முடிஞ்சிருச்சா அப்படின்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அவங்க பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க, செயல்பட்டுருப்பாங்க. அந்த நாள் போனதே தெரிஞ்சுக்க உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. படார்னு ஏன்னா ஒரு 2 மணி இன்னும் சாப்பிடலையானே, 2 மணி ஆச்சா, இப்போ தான் உட்காந்து காலையில் வேலையை ஆரம்பிச்சோம்னா அதுக்குள்ளே 2 மணி ஆயிடுச்சா அப்படின்னு அதிசயப்படுவாங்க. இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எப்படி இவங்களுக்கு தோணுதான் எனக்கு தெரியல. அந்த சிந்தனைகள்லாம் கூட நம்ம எழுதி வச்சா ரொம்ப நல்லா இருக்கணும்னு படுது. ஏன்னா அவங்களுடைய கடிதங்கள் ஒவ்வொன்றிலையும் தொடக்கத்தில் 2 வரிகள் ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகளுடைய உள்ளே ஓடி அந்த நிகழ்ச்சிகள் தருகின்ற உணர்வுகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு எழுதுகின்ற அந்த பங்கு. அதனால் லூர்து அமலராணி அக்கா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜீனியஸ். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். இறுதியாக பிரிஜித் சிலுவைமுத்து, குழித்துறை மறை மாவட்டம், தேமானூர் பங்குல இருந்து. தேமானூர் முதல் முறையாக எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். எழுதியிருக்காங்க, முன்னாடி ஒரு முறை எழுதியிருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். மரியே வாழ்க. பயணம் ஒன்றாய் போகின்றோம், பாதை முழுவதும் கீதங்கள். தலைவன் இயேசு வழியிலே தலை நிமிர்ந்தே நடக்கின்றோம். மலைகள் போல தடை வந்தாலும் மலைத்திடாமல் கட.
இப்பாடல் வரிகளுக்கு இணையாக உடல் உல ஆன்மீக நல தடைகள், பொருளாதார தடைகள், உடன் உழைப்பாளர்கள் பற்றாக்குறை என பல தடைகள் மத்தியிலும் அனைத்து நிகழ்வுகளையும் முழுமையாக படைத்தளிக்கும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும், அருமை ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கும், அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், அன்பு தம்பி ஜோ அவர்களுக்கும், இவர்களோடு இணைந்து பயணிக்கும் இறை இயேசுவில் என் இனிய உடன்பிறப்புகளுக்கும், வேதியர் சிலுவைமுத்து பிரிஜித், ஜெயசிங்கராஸ், ஐடராணி பிள்ளைகள், ஆம்டன் கிராஸ், குளோட்லின் கிராஸ் என்ற இக்குடும்பத்தாரின் தொடர் ஜபங்களும் வாழ்த்துக்களும் சொந்தமாகுக. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நலமா நீங்க நலமா என்ற நிகழ்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதில் அனுப்பி பங்கேற்றதற்கு பரிசாக தாங்கள் அனுப்பிய தாயின் மடியில் என்ற புத்தகத்தினை 18/3/2025 செவ்வாய் அன்று பெருமகிழ்வுடனும் நன்றியுடனும் பெற்றுக்கொண்டேன். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு, குழித்துறை மறைமாவட்டம் தேமானூர் என்ற எங்கள் பங்கில் 1990 பணியாற்றிய அருட்தந்தையர்கள் ஜி அல்போன்ஸ் அடிகளார், ராஜமணி அடிகளார் தொடங்கி அருட்பணி அலோசியஸ் பென்சிகர், அருட்பென்னோ, அருட்பணி ஜார்ஜ் என 2014ஆம் ஆண்டு வரை பயன்பாட்டில் இருந்தது. பங்கு திருவிழா நாட்களில் 2ஆம் வாசகம் இந்நூலிலிருந்து 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடிலிருந்து படிக்கப்படும். திருமண திருப்பலியிலும் பயன்பாட்டில் இருந்தது. 2016 இப்பழக்கம் நின்றுவிட்டது. மாதா டிவியில் இப்புத்தகம் இடம்பெற்ற காரணத்தால் நான் மீண்டும் இப்புத்தகத்தை கையில் எடுத்தேன். அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்களுக்கு என் நன்றிகள். 100 தலைப்புகள் அடங்கிய தாயின் மடியில் என்ற இப்புத்தகம் ஆழமான கருத்து குவியல் செறிந்த ஒரு புதையல் என நான் ஏற்கிறேன். அருட்தந்தை ஜே ஞானசேகரன் அவர்களின் பணி சிறக்க எங்கள் குடும்பத்தின் ஜபங்களும் வாழ்த்துக்களும். ஆயர் பீட்டர் அபீர் பாஸ்கா விழாவை பற்றி சிறப்பான விளக்கம் தந்தார்கள். பழைய பாஸ்கா, இயேசுவின் பாஸ்கா, திரு அவையின் பாஸ்கா என 3 வகையாக பிரித்து தெளிவான கருத்துக்களை பகிர்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் துன்பங்களை இயேசுவின் பாடுகளோடு ஒப்பு கொடுத்து பிறருடன் இணைந்து வாழும்போது விடுதலை கொடுக்கும் விழாவாக நமது பாஸ்கா பயணம் அமையும். இது தொடர் பயணம் என்று ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு ஜபங்களும் நன்றியும். அருட்தந்தை குமார் இயேசுவின் ஆளுமையை பற்றி விளக்கம் தரும்போது திருவிவிலியத்தின் புனைப்பெயர் ஆளுமையோ என எண்ண தோன்றுகிறது. தற்பொழுது ஆன்றோர் வாக்கு, துதி ஆராதனை, இதுவே தகுந்த காலம் போன்ற பல நிகழ்வுகள் மாதா டிவியில் இடம்பெற்றது சிறப்பு. இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலம் பூசுதல் என்பதன் விளக்கம் நமது எந்த சூழ்நிலைகளிலும் இறைபணி செய்தலை நழுவவிடக்கூடாது என்று உரைத்தது. என் உள்ளத்தில் மிகவும் இது ஆழமாக பதிந்திருக்கிறது. மூவொரு இறைவனின் உடனிருப்பில் இறைப்பணி தொடர்ந்திட உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் நாடும் திரு சிலுவைமுத்து பிரிஜித் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார். ஃபாதர், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. சகோதரர் சிலுவைமுத்து பிரிஜித் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய துணைவியார், உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எனது ஜெபங்களும் எனது ஆசீரும். ரொம்ப அழகான ஒரு கடிதம், ரொம்ப அற்புதமாக நீங்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் நமது திரு அவையினுடைய இந்த ஏடுகள், டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், 2ஆம் வத்திக்கான் சங்கம், அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இப்போது எவ்வளோ ஏடுகள் திருத்தந்தையர்கள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல், தேவைகளுக்கு ஏற்றாற்போல், அந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு ஏற்றாற்போல் அருமையான ஏடுகளை எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது தெரிவதில்லை. சொல்லப்போனால் நிறைய தந்தையர்களுக்கு கூட அருட்தந்தையர்கள் செமினரில் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோடு சரி, தொடர்ச்சியாக இவைகளிலே அமர்ந்து அதை கூர்ந்து வாசிக்கின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு வாய்ப்புகளோ இல்லாட்டி ரொம்ப குறைவு தான். இப்போ இந்த மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு நம்ம அநேக அந்த ஏடுகளை விளக்கி சொல்கிறோம். குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிற்கு தொடக்க தயாரிப்பாக திருத்தந்தை அவர்கள் நம்ம திருச்சபை நமக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி இந்த 4 ஏடுகளையும் மிக ஆழமாக அதற்குரிய நல்ல சொல்கிறது நல்ல ஆராய்ச்சியாளர்களை வரவழைத்து இந்த ஏடுகளை விளக்கி சொன்னோம். அதில் நிறைய பங்கேற்பாளர்களே அழைத்திருந்தோம். அவங்களும் அவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல் கேள்விகள் எழுப்பி அந்த இன்னும் ஆழமான விளக்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதிலே ஒரு முத்தாய்ப்பான பணியினை மாதா தொலைக்காட்சியில் குறிப்பாக தந்தை அடைக்கலம் அவருடைய குழுவினர் இதை மேற்கொண்டு இதை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கடிதங்கள் எழுதுங்க. என்னாலும் கடவுளின் ஆசீர் உங்களோடு இருக்க எங்களது ஜெபங்களும் கடவுளின் ஆசீரும். நன்றி. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். அருமையான கடிதங்கள், அதே போல் அருமையான சிந்தனையோடு ஆரம்பித்தோம். மூவர் இறைவனுடைய நல்ல ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு அருமையான கருத்தோடு இன்னைக்கு இது எங்களுக்காக ஜெபித்து இந்த விஷயம்
இனிய இதயங்களே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து கடிதங்கள் எழுதுங்கள். மாதா தொலைக்காட்சி நம்முடைய தொலைக்காட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்காக ஜெபிப்பது நமது தலையாகிய கடமை. அதே வேளை ஜெபங்களோடு இந்த மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்கு நம்மாலான உதவிகளை, காணிக்கைகளை செலுத்துவது நமது கடமை என்பதையும் நீங்கள் உணருங்கள். இதுவரையும் செய்யாதவர்கள் உங்களுக்கான விதத்தில் உங்களால் முடிந்ததை மாதா தொலைக்காட்சியுடைய உங்களுடைய அலைபேசியில் உங்கள் மொபைலுடைய செயலியை பதிவிறக்கம் செய்து மாதா டிவி அப்படின்னு நீங்கள் போட்டாலே பதிவிறக்கம் செய்யலாம். குழந்தைங்கள்ட்ட கொடுங்க. அழகாக நீங்கள் மிக எளிதாக நன்கொடைகளை நீங்கள் அனுப்பலாம். அல்லது இங்கே தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய வங்கியிலிருந்து நேரடியாக பணம் அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே மிக எளிதானதை நீங்கள் செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் இதனை பயன்படுத்தி மாதா தொலைக்காட்சியை தாங்க முடியாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இது இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடிய உமது மூவொரு இறைவனுடைய அந்த பண்பு நலன்களை நாங்கள் எமதாக்கி கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும். உம்மில் இருக்கின்ற அன்பு, உம்மில் இருக்கின்ற ஒற்றுமை, உம்மில் இருக்கின்ற ஒரே சிந்தனை, செயல், இவை அனைத்தும் எங்களுடைய குணநலன்களாக மாற நீர் எங்களுக்கு ஆவியார் உடைய ஆற்றலை வல்லமை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தரணும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேச முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றது அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களை, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.